राम जय राम जय जय राम ओम श्री 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 राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम 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 ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम श्री राम जय श्री राम जय श्री राम जय राम बोल राजा रामचंद्र भगवान की जय जय सद्गुरु मूर्ति की जय आंजनेय मूर्ति की जय राघवा सुंदर राम रघुवर 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 राम रघुवर राम रघुवर परम पावन है जगद्वंदना परम पावन हे जगद्वंदना परम पावन है जगद्वंदना परम पावन हे जगद्वंदना पतितोद्धारणा भक्त परायण पतितोद्धारणा भक्त परायण पतितोद्धारणा भक्त परायण पतितोद्धारणा भक्त परायण परम भक्त परायण भक्त परायण पतितोद्धारण भक्त परायण पतितोद्धारण
ರಾವಣ ಮರ್ದನ ರಾಜೀವ ಲೋಚನ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ 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 ರಾಘವ ಸುಂದರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ರಾಘವ ಸುಂದರ 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 ಹರೇ ರಾಘವ ಸುಂದರ ಹರೇ ರಾಘವ ಸುಂದರ 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 ಹರೇ ರಾಘವ ಸುಂದರ ಹರೇ ರಾಘವ ಸುಂದರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಘವ ಸುಂದರ ಹರೇ ರಾಘವ ಸುಂದರ बोल राजा रामचंद्र भगवान की जय अर्थ संरक्षक अंबुजलो चैना कर कल्याण राम सुधा कर कल्याण गुरु में रघुवर कल्याण रघुवर कल्याण गुरु में रघुवर कल्याण करुणा सागर कोदंड पायाने करुणा सागर कोदंड पायाने करुणा सागर
கோதண்ட பாயானே கருணா சாகரா கோதண்ட பாயானே சாமி கராம்பர சின்மய விக்கிரக சாமி கராம்பர சின்மய விக்கிரக காமித பல கந்தர்ப்ப ஜனகாய உருமே ரகுவர கல்யாணம் நீலாம்பர ருஜ நிருபமதயா நிதே நீலாம்பரனுஜ நிருபமதயா நிதே நிருபமதயா நிதே பாலய பத்ராத்ரி பட்டாபி ராய குருமே ரகுவர ராமாய ராம ராமாய रघुपते रामचंद्र राघवा दयानिधे रघुपते रामचंद्र राघव दयानिधे रघुपते रामचंद्र राघव दयानिधे रघुपते रामचंद्र राघव दयानिधे हरे राघव दयानिधे राघव दयानिधे रघुपते रामचंद्र राघव दयानिधे रघुपते रामचंद्र राघव दयानिधे हरे राघव दयानिधे हरे राघव दयानिधे हरे राघव दयानिधे राघव दयानिधे बोल राजा रामचंद्र भगवान की जय मित्र भावेन संप्राप्तं न त्यजेयं कथञ्चनाय दोषो यद्यपि तस्य स्यात् सतामेतदगर्हितम् सकृदेव प्रपन्नाय तवास्मीति च
யாச்சதே அபயம் சர்வபூதேப்யக ததாம்யேதத் விரதம் மம ததாம்யேதத் விரதம் மம. ராமகுணங்கள்ல ஒரு பராகாஷ்டையான ஒரு குணம், உயர்ந்த குணம். இந்த 2 ஸ்லோகங்கள் நம்முடைய நிலையையும் அவருடைய நிலையையும் சொல்ற ஸ்லோகம். ஏன் ராமபக்தி பண்ணணும், ஏன் ராமபஜனை பண்ணணும், ஏன் ராமனை உபாசிக்கணும்? நம்முடைய நிலைக்கு அவரை விட்டா வேற கதி கிடையாது. நாம் இந்த ஸ்லோகங்கள் 2மே விபீஷண சரணாகதி சந்தர்ப்பத்தில் உள்ள ஸ்லோகங்கள். பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, சகலத்தையும் தியாகம் பண்ணி வந்திருக்கார் விபீஷண சுவாமி. லங்கையை விட்டார், சகோதரால விட்டார், மனைவியை விட்டார், குழந்தைகளை விட்டார், ஐஸ்வர்யத்தை விட்டார், வீடு வாசலை விட்டார், பந்துக்களை விட்டார், சகலத்தையும் விட்டுவிட்டு எம்டியா வந்து நிற்கிறார். சுவாமிகிட்டையே சொல்றார், எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டுட்டேங்கிறார். பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகான், எல்லாம் இனி பெருமாள் இஷ்டம், தேவரீர் இஷ்டம். அடியேன் தாசன் அப்படின்னு சரணாகதி பண்றார் விபீஷண சுவாமி. அவன் தாசன் வந்து சொல்றதாக தான் வானரர்கள் ராமச்சந்திர பிரபுவிட்டு தெரிவிச்சுக்கிறான். இப்படி ராவணன் தம்பியா விபீஷணனா, உங்களை சரணாகதி பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், உம்முடைய திருவடியே கதின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதாக வானரர்கள் சொல்றான். இப்படி சொன்ன உடனே சுக்ரீவன் அதற்கு ஆட்சேபிச்சான், இவரை சேர்த்துக்க கூடாதுன்னு. உடனே பகவான் ஒரு ஸ்லோகம் சொல்றார், ராமச்சந்திர பிரபு ஒரு ஸ்லோகம். மித்ரபாவேன சம்பிராப்தம் சக்கிய பாவத்தில் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னா, நத்யஜேயம் கதஞ்சனா, நத்யஜேயம் ஒரு பொழுதும் அவனை கைவிட மாட்டேங்கிறார். அவனும் மித்ரன்னு சொல்லிட்டு வரல, தாசன்னு சொல்லிட்டு வரான். அவன் சரணாகதி பண்றேன், அடியேன் தாசன்கிறான் விபீஷணன். ஆனால் ராமருடைய காருண்யம் பாருங்கோ, தாசன் அங்கீகரிக்காமல் மித்ரபாவேன சம்பிராப்தம் சகாங்கிறார். அவன் தீனனாக வந்தாலும் அவனுடைய தீன நிலை இருக்கு பாருங்கோ, அதை சுவாமி அங்கீகரிக்கலை. அவனை எப்படி அங்கீகரிக்கிறார்னா, அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்குறாராம். என்ன ஸ்டேட்டஸ்ன்னா, மித்ரபாவேன ஃப்ரெண்டுன்னு. வாஸ்தவமா இவருடைய மனசுல தான் அந்த அபிப்பிராயமே தவிர அவனுடைய மனசுல சொப்னத்தில் கூட கிடையாது. தாசன்னு தான் அபிப்பிராயம். ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட வந்தா போருமா? எப்பேற்பட்ட அபச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கான், எப்பேற்பட்ட குற்றங்கள்லாம் பண்ணியிருக்கான், பாபங்கள்லாம் பண்ணியிருக்கான். அவனை நீங்க அங்கீகரிக்கலாமான்னு கேட்குறான் விபீஷணன், சுக்ரீவன். அதற்கு சுவாமி சொல்றார், சதாமி தோஷோ யத்யபி, தோஷம் இருந்தாலும் ஒரு கால அவன்கிட்ட குணமே இல்லை, தோஷம்தான் இருக்குன்னாலும்
அதுவும் சாதாரண தோஷம், குற்றம் இல்லை. சதாமே ததகர்ஹிதம். சாதுக்கள்லாம் அருவருக்கத்தக்க அளவுக்கு பாபம் பண்ணியிருக்கான். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பகவான் கூட பாபின்னு ஒதுக்கிற நேரத்தில் சாதுக்கள் கிருபை பண்ணினா பகவான் ரட்சிப்பனான். உண்மையாக சொல்ல போனால் பகவானை விட சாதுக்கள் தான் கிருபாளுக்கள். பகவான் கூட பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சந்நிதியில் அங்கீகரிப்பான். சாதுக்கள் என்ன பண்ணுறா, முன்ன பின்ன இருந்தால் கூட அவனை பர்ஃபெக்டாக பண்ணுறாவா, மெனக்கடுறா. பகவானுடைய கருணையை விட சாதுக்களுடைய கருணை அதிகம். அதனால தான் மகாராஷ்டிர சந்தூத்தர் சொல்றார், உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. ஏன் அப்படின்னா, மாய பாப்பான்னா அப்பா அம்மான்னு அர்த்தம். எல்லாரும் பாண்டுரங்கன் அப்பாம்பா, தாயார ருக்மிணி தேவியை தாயாரும்பா, ராமர அப்பாம்பா, சீதையை தாயாரும்பா, கிருஷ்ணன் அப்பாம்பா, ருக்மிணியை தாயாரும்பா. இது அப்பா அம்மாவா அவள் தான் சொல்கிறது. ஆனால் இந்த சேனாநாவிதருங்கிற சேனாயிங்கிற பக்தர் சாதுக்களை தான் அப்பா அம்மாங்கிறார். ஏன் அப்படி? என்னோட அப்பா அம்மா சாதுக்கள், கிருபாளுக்கள். ஜடஜீவா 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 உத்தார கேலா. ஜடஜீவா 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 உத்தார கேலா. நல்ல வழியை ஒரு காண்பிச்சு, நமக்கு நல்ல மார்க்கத்தை காண்பிச்சு, ஒன்றும் அறியாத முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து, நாம் ஏதோ துசங்கத்தில் மாட்டின்னு இருக்கிற நம்ம தடுத்து ஆட்கொண்டு நல்ல வழியை காட்டுற சாதுக்கள் தான் அப்பா அம்மா அப்படிங்கிறார் இந்த சேனாதிங்கிற பக்தர். பகவானை விட கருணை கூட உள்ளவர்கள் சாதுக்கள். பகவானை விடவே கருணை கூட உள்ள சாதுக்களே பிடிக்கல அவனுக்கு. சாதுக்களுக்கு கூட இவனை பார்க்க அருவருப்பாக இருக்குன்னா அவன் எவ்வளோ பாபம் பண்ணியிருக்கணும். சதாமே ததகர்ஹிதம். சாதுக்கள்லாம் அவனை ஒதுக்கிற அளவுக்கு அவர்களுடைய மனசே தாபப்படுற அளவுக்கு பாபம் பண்ணியிருக்கான் ஒருத்தன். அவ்வளவு தோஷம் உள்ளவனாய் இருந்தாலும் மித்ரபாவேன சம்பிராப்தம். இது தெரிஞ்சுக்க வேண்டியது, சாதுக்கள் ஒதுக்கிடுவான்னு அர்த்தம் இல்லை. அவ ஒதுக்கவே மாட்டா. சாதுக்கள் எவ்வளவு பாபம் இருந்தாலும் ஒதுக்க மாட்டா. அந்த சாதுக்களே ஒதுக்கினா கூடன்னு சொல்லும்பொழுது அதை தான் புரிஞ்சுக்கணும். நான் அவ்வளவு பாபம் ஒத்தம் பண்ணியிருந்தாலும் மித்ரபாவேன சம்பிராப்தம். என்ன ராமா, நான் உன்னுடைய சக்கா நான் என்கிட்ட வந்துட்டா நத்யஜேயம், அவனை கைவிடவே மாட்டேன். இது நம்மோட நிலை. ஏன்னா நமக்கு தான் நம்மோட நிலை தெரியும். வெளியில் யாருக்கு என்னது தெரியும்? நாம் ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்கோம், மனசில் என்ன நடக்கிறது, எப்போது என்ன ஓடுறது, என்னென்ன அகிருத்தியங்கள் பண்ணியிருக்கோம், என்னது நல்லா பண்ணியிருக்கோம், எல்லாம் புறத்தியாருக்கு தெரியவே தெரியாது. அவனவனுக்கு தான் தெரியும். அதனால் இந்த ஸ்லோகம் எந்த விஷயத்தை சொல்கிறதுன்னா நம்மோட நிலையை சொல்கிறது. சதாமேத தகரிகிதம். நாம் இப்படி இருக்கோம். அவரோட கருணை எதை காண்பிக்கிறதுன்னா இந்த ஸ்லோகத்திலேயே வந்தாலும் பிரசித்தமான சரணாகதி அபய ஸ்லோகம், அபயப்பிரதான ஸ்லோகம். சக்ருதேவ பிரபன்னாய தவஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யः
ததாம்யே தத்விரதம் மம. அவன் ஜென்மா முழுக்க என்ன சரணாகதி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகம் விபீஷண சரணாகதியில் ஹிருதயஸ்தானமாக உள்ள ஸ்லோகம். ஏதோ அன்னைக்கின்னு இல்லாமல் லோகம் உள்ள பரியந்தம் பக்தாளுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய ஸ்லோகம். அவன் எவ்வளவு கஷ்டத்தை அடைஞ்சு வந்தாலும், எவ்வளவு துக்கத்தை அடைஞ்சு வந்தாலும், எவ்வளவு பயத்தை அடைஞ்சு வந்தாலும் அவனுக்கு அபயம் கொடுப்பேன். எவ்வளவு கஷ்டம். அபயம் சர்வபூதேப்யா. அவனை லோகம் முழுக்க எதிர்க்கிறது. உன்னை ஒழிச்சே தீர்வேன்னு நினைக்கிறது லோகம் முழுக்க, உலகம் முழுக்க எதிர்க்கிறது. இவனை உன்னை வச்சேன்னா பாருங்கிறது. அப்படி ஒரு நிலையில மாட்டி, எலிப்புரியில மாட்டின்ற எலி மாதிரி திண்டாடுறான் பாருங்க. அவன் சுவாமியினுடைய சரணாரவிந்தத்தை போய் ஆசிரியிச்சு ராமா சரணம்னு திருவடியில் விழுந்தா போருமா. அபயம் சர்வபூதேப்யா. இல்லை, என்னுடைய சரணாரவிந்தத்தை அடைவதற்கு, திருவடியை பிடிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? சர்வபூதேப்யா. அவன் மனுஷனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறார். என்ன சரணாகதி பண்றதுக்கு அவன் மனுஷனா கூட இருக்க வேண்டாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், ஒரு தவளை சரணாகதி பண்ணுதுங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பஞ்சவடி வாசம் போது கோதாவரியில் சுவாமி தினசரி கார்த்தால 4 மணிக்கு எழுந்துட்டு வரான். சுகசுப்தகா. ராத்திரி படுத்துண்ட உடனே தூங்கிட்டு வரான். கார்த்தால டான்னு 4வது மணி எழுந்துருவார். எழுந்துண்டு கோதாவரிக்கு ஸ்நானத்துக்கு போகும்பொழுது கார்த்தால 4 மணிக்கு இருட்டு வேலையோனும் அந்த கோதண்டத்தை மணல்ல ஊனிடுவான். கையில் வச்சுருக்கிற கோதண்டத்தை மணல்ல ஊனிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஜபம் பண்ணுவாரா சுவாமி. ஸ்நாத்வா கிருதோதகவீரு ஜெயபது பரமம் ஜபம். ராமலட்சுமணால எந்த இடத்துல கார்த்தால வேளையில் வால்மீகி வர்ணிக்கிறதா இருந்தாலும் 2 பேரும் ஸ்நானம் பண்ணினா ஜபம் பண்ணினாம்பர், சந்தியாவந்தனம் பண்ணினாம்பர். இப்படி ராமலட்சுமணால் ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணுவார். கார்த்தால 7:30 மணிக்கு தான் எழுந்திருப்பான். அந்த ஜபம் பண்ணிவிட்டு பெருமாள் கிளம்பும்பொழுது அந்த கோதண்டத்தை எடுத்துன்னு கிளம்புவார். ஒரு நாளைக்கு கோதண்டத்தை எடுக்கிறார், அந்த நுனியில் ரத்தம் இருக்கு. என்னடா அது கோதண்ட நுனியில் ரத்தம் இருக்கேன்னு கீழே பார்க்குறார். ஒரு தவளையோட 2 காலும் நெசுங்கி ரத்தம் வருது. அது உடம்பு ஆடின்னு நகர்ந்துக்கவே முடியல. உடனே சுவாமி இந்த தவளையை தன்னோட கையில் எடுத்து வச்சுன்னு தடவறாராம் அவர். நான் இங்கே கோதண்டத்தை வைக்க வரும்பொழுது இருட்டில் தவறுதலாக வச்சுவிட்டேன். நான் வைக்க வரும்பொழுதும் நான் இங்கே இருக்கேன்னு நீ ஒரு சவுண்டு கொடுத்துருந்தேன்னா நான் அங்கே வச்சிருக்க மாட்டேனே. நான் தெரியாமல் உன்னை நெசுக்கி விட்டேனேன்னு ராமர் அப்படியே கண்ணீர் விட்டார். உடனே இந்த தவளை சொன்னுதான், ராமா என்னை ஒரு பருந்து சாப்பிட வந்தாலோ பாம்பு விழுங்க வந்தாலோ ராமா சரணம்னு உன்னுடைய நாமத்தை சொல்லுவேன், நீ காப்பாற்றிடுவ. என்னை எப்போதும் காப்பாற்றுற நீயே என் மேலே கோதண்டத்தை வைக்கும் பொழுது எனக்கு யார் பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னே தெரியலேன்னு தான் அந்த தவளை சொல். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். பகவானை சரணாகதி பண்ணுறதுக்கு ஜாதி குலம் கோத்திரம் இல்லை, மனுஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பசுபட்சி மிருகமாக இருந்தால் கூட அபயம் கொடுப்பான் பகவான். அபயம் சர்வபூதேப்யா.
காக்காய கங்காய சயோதிதேஷ்டம் தாசாய கீஷாய ச ராக்ஷசாய. ராமர் யாருக்கெல்லாம் அபயம் கொடுத்தான்னு போஜன் சொல்றார். ஸ்ரேயம்சி பூயம்சி மகாவதன்யः பிரேயான் சதேயா ஜனகாத்மஜாயாக. காக்காய கங்காய சயோதிதேஷ்டம் தாசாய கீஷாய ச ராக்ஷசாய. நம்ம மனசுல எத்தனை அபிலாஷைகள் இருந்தாலும், எத்தனை சௌக்கியம் வேணும்னு நினைச்சாலும், எத்தனை துக்கங்கள் நிவர்த்தி ஆகணும்னு நினைச்சாலும் அதை எல்லாத்தையும் அந்த ராமர் கொடுக்கட்டும். எப்பேற்பட்ட ராமன்? பிரேயான் சதேயா ஜனகாத்மஜா, சீதாதேவியினுடைய பிரேஷ்டன். அப்படி ஒரு பிரேமையா சீதாதேவிக்கு ராமர். அப்பேற்பட்ட ராமர் நமக்கு ஸ்ரேயஸையும் பாக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கட்டும். கொடுப்பனா அந்த ராமன்னர். காக்காய கங்காய ச யோதிதேஷ்டம் தாசாய கீஷாய ச ராக்ஷசாய. ஒரு வேடனுக்கு அனுகிரகம் இல்லையா? ஒரு காக்கைக்கு இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன் காக்கை ரூபத்தை எடுத்துட்டு வந்து அபச்சாரம் பண்ணிவிட்டான். காக்காயா அவனுக்கு கிருபை, கங்காயா மரிச்ச சரீரத்தை கொத்தி திங்கிற கழுகு ஜட்டாயு புண்ணியலோக கதவெல்லாம் திறந்து வச்சுட்டார். எந்த லோகம் வேணாலும் போனுட்டார். காக்காய கங்காய ச தாசாயா வேடன் குகனுக்கு அனுகிரகம். கீஷாய ச சுக்ரீவன் வாழை பழங்கூட கிடைக்காம வாழை கச்சலை தின்னாடின்னு இருந்தாலும் அண்ணாவான வாலியால் விரட்டப்பட்டு அந்த சுக்ரீவனுக்கு அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வானர ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணினார் பிரபு. தாசாய கீஷாய ச ராக்ஷசாய. விபீஷண சுவாமிக்கு கிருபை பண்ணார். அதுதான் சொல்றார், அவனுடைய சரணத்தை உபாசிக்கிறதுக்கு, அவனை பிடிச்சுக்கிறதுக்கு, அவனுடைய கிருபையை அடைவதற்கு இன்ன ஜாதி இன்ன குலம் இன்ன கோத்திரம்னு சொல்லாமல் பசுபட்சி மிருகங்களுக்கு கூட அதிகாரம் உண்டுங்கிறார். அபயம் சர்வபூதேப்யா. யார் எந்த பிறவி அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ராமா சரணம்னுட்டா ஒரு நாய் சரணாகதி பண்ணினா கூட அபயமா. அபயம் சர்வபூதேப்யா. இதை நான் எப்படி தெரியுமா வச்சுருக்கேன்? விரதம் மமா ததாமி ஏதத் விரதம் மமாயா. இதை நான் விரதமாக வச்சுருக்கேன். என்னை ஆசிரியிச்ச பக்தாளை ரட்சிக்கிறத விரதமாக வச்சுருக்கேன். அந்த பக்தன் இவருடைய ஸ்திதியை சொல்லிவிட்டார். யார் வந்தாலும் அபயம் கொடுப்பேன், அவனை எதிர்த்து உலகமே எதிர்த்தாலும் அபயம் கொடுப்பேன். இதை நான் விரதமாக வச்சுருக்கேன்னார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவரோட கிருபையை அடையிறதுக்கு நீ என்ன பண்ணினா போரும்னு அவரே சொல்கிறார். இப்பேற்பட்ட கிருபையை அடையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, சகிருதேவ பிரபன்னாய. அவன் ஜென்மால ஒரே ஒரு தடவை ராமா சரணம்னு சரணாகதி பண்ணா போதும். சகிருதேவ பிரபன்னாய. இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறான், கௌரவம் பார்க்குறான், நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறான். நீ அப்படி இல்லாமல் பண்ணணும். ஸ்டேட்டஸ் பார்த்தியா, நமஸ்காரம் பண்ண வேண்டாம். தவாஸ்மீதிச்ச, நான் உன்னை சேர்ந்தவன்னு வாயை விட்டு சொன்னா போகிறோம். இது நாம் அப்படி சரணாகதி பண்ணவனே, நான் உன்னை சேர்ந்தவன்னு சொன்னவனே, அவனை யார் எதிர்த்தாலும் அவனை காப்பாற்றுவேன், அவனுக்கு அபயம் கொடுப்பேன்.
போய் விபீஷணனை அழிச்சுன்னு வாங்குறார். தத்தமஸ்ய அபயம் மயா, நீ அவனுக்கு அபயம் கொடுத்தாச்சு அழிச்சுன்னு வாங்குறார். சரணாகதி பண்ணினப்புறம்தான் அபயம். சரணாகதி பண்ணணும், அப்புறம் பயப்படாதேன்னு சொல்லும். இதான முறை. ராமர் அப்படி பண்ணலையா, அபயத்தை முதல்ல கொடுத்துட்டார், சரணாகதி அப்புறம். பரீட்சை முடிஞ்ச அப்புறம் தானே பாஸ் போடுவா அடுத்த கிளாஸ். அடுத்த கிளாஸுக்கு தூக்கி போட்டாச்சு, அப்புறம்தான் பரீட்சை. அதுபோல தத்தமஸ்யாபயம் மயா, அதனால தான் ராமரை கிந்தேயம் கிமதேயமித்யவிதுரம் ராமபத்ர தீட்சிதர் முதலிய மகாத்மாக்கள்லாம் சொப்பனத்தில் கூட இன்னொரு தெய்வத்தை உபாசிக்க மாட்டேன்னா. என்ன கொடுக்கலான்னு நம்மளை பார்த்த உடனே அவர் மனசு பறக்கிறதான் சுவாமிக்கு. அப்பேற்பட்ட பிரபு கருணாமூர்த்தி. அப்பேற்பட்ட பிரபுவனுடைய ஒரு ஜென்ம பூமியை நம்ம பாரத தேசவாசிகளுடைய ஒரு பாக்கியம், ராமபக்தாளுடைய ஒரு பாக்கியம். 500 வருஷமாக பண்ணின தபஸ் இன்னும் இப்போ ரெண்டு மூணு நாளாக எல்லாம் வந்துட்டுருக்கு. 25 கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வயசான பாட்டி மௌனவிரதம். என்னைக்கு ராம ஜென்மபூமி நமக்கு கிடைக்கிறதோ அப்புறம் தான் பேசுவேன்னு. இவன் நாளைக்கு தான் பேச போகிறாவ. 35 வருஷமாக மௌனம் இருக்க. இதுபோல் எத்தனையோ பக்தாள்லாம் அப்படியே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கும்பாபிஷேகம் நமக்குன்னு வந்துடுத்தோன்னாலும் அதில் அப்படியே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். இன்றைக்கி அயோத்தியில் நம்ம ஆசிரமத்திலேருந்து இப்போ எனக்கு லெட்டர் வந்திருக்கு. அங்கேருந்து இந்த தீர்த்த க்ஷேத்ரா ஏதோ ட்ரஸ்ட்டுன்னு போட்டு அங்கேருந்து அனுப்பிச்சிருக்கா. அது இப்போ இங்கே நம்மளாலாம் அந்த கூட்டத்துக்கு போக முடியாது. அதுதான் நான் முன்னாடியே ஒரு விரதம் ததாமியேதத் விரதமாக நான் ஒரு விரதம் வச்சுருக்கேன். இந்த ராமஜென்ம பூமியில் அது நமக்குன்னு கோவில் கட்டி ராமர் அங்கே பிரதிஷ்டான பிறகு தான் அயோத்தி வருவேன்னு வச்சுருக்கேன். அதனால் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தேன்னா இன்னும் அயோத்தி போகலையே. அயோத்தி தரிசனமே பண்ணலை. இனிமே தான் அயோத்தி தரிசனம். அதிலும் பிசுன்னு தரிசனம் கிடையாது, சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி தரிசனம். ஒரு 120 பேர் வேத பாராயணம் பண்ணணும். ஒரு சாக்கைக்கு 10 பேர். இந்த 12 சாக்கைக்கு 120 பேர் வேத பாராயணம் பண்ணி, அதன் பிறகு 125 பேர் ராமாயண பாராயணம் பண்ணி 9 நாட்கள் ராமாயண பாராயணம், ராமாயண பிரவச்சனம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் அங்கே வசிஷ்டாச்சாரியால் பண்ணாரோன்னு ராமருக்கு. அதுபோல் அங்கே சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ராமருடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கணும். நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாமா அங்கே போயிருக்கார். இப்போ எனக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அவர் போயிட்டார், அயோத்தி போயிட்டார். ஒரே கூட்டம் இதில் போகிறேன்னு அவர் உற்சாகமாக கிளம்பிவிட்டார். அங்கே போய் அயோத்தியில் சேர்ந்து ஃபோன் பண்ணிவிட்டார். ஜெகஜோதியாக இருக்குங்கிறார் அயோத்தி. எங்கே திரும்பினாலும் சமுத்திரமாக இருக்குது ஜனங்கள், எங்கே பார்த்தாலும் கொண்டாட்டம். ஜனங்கள்லாம் உற்சவச்ச மகானாசீது அயோத்தியாயாம் ஜனாகுலகான்னு ராமாயணத்தில் வால்மீகி சொல்கிறார். ராமர் பிறந்த அன்னைக்கு அயோத்தி அப்படி இருந்துதான். ஒவ்வொருத்தரும் தன் வீட்டில் குழந்தை பிறந்தா மாதிரி நினச்சி வாசை பெருக்கி சாணி தெளித்து கோலம் போட்டு தோரணம் கட்டி பந்தல் போட்டு வாழைமரம் கட்டி லைட்டு போட்டு வாத்தியங்கள்லாம் முழங்க அத்தனை பேர் சந்தோஷப்பட்டா தன் வீட்டில் குழந்தை பிறந்தா மாதிரின்னா. அன்னைக்கு சொல்லிட்டார் அயோத்தி எப்படி இருந்ததுன்னு. இன்னைக்கு நம்ம பாக்கியம் பாரத தேசமே இப்படி இருக்கு. அயோத்தியில் இருக்கிறதுக்கு நம்ம கோவிலில் என்ன 3 நாளாக லைட் ஏறி எடுத்துப்பார். 3 நாளாக ஜெகஜோதியாக இருக்குது. இது மாதிரி நான் கும்பாபிஷேகத்தை கூட பண்ணலை. அப்போ கூட எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை. கும்பாபிஷேக நேரத்தில் கூட இது மாதிரிலாம் கவனிக்கலை, இதுக்கெல்லாம் பண்ணணும்னு. இந்த சுவாமியினுடைய பிரதிஷ்டேன்னு அப்படி சொன்ன உடனே நாம் பண்ணணும்னு இந்த கோவில் முழுக்க லைட்டெல்லாம் போட்டு கோலாகலமாக இங்கே ராமகுணத்தை அனுபவிக்கணும்னு ஒரு வாரமாக ராமகுணத்தை அனுபவிச்சுட்டு நாளைக்கு கார்த்தால வேளையில் எல்லாரும் அதை பார்க்கணும். அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்க வேண்டாமோ? அதனால் நாம் நம்முடைய ஃபங்க்ஷனை சாயங்காலம் வச்சுட்டுருக்கோம். நம்ம பாண்டுரங்கனுக்கு
சில வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நம்ம எல்லா சாக்கையும் அவாவா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்தந்த வேதம் சொல்லி சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி. அது முடிஞ்சு பஜனை, பஜனையோ பஜனை முடிஞ்சு புஷ்பாஞ்சலி, இதுதான் அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேத மந்திரங்கள்லாம் சில முக்கியமான பாகங்கள்லாம் சொல்லி அதனால் புஷ்பாஞ்சலி. பிறகு பிரார்த்தனா அபங்கம், சமர்த்த ராமதாசர் பண்ணின பிரார்த்தனா அபங்கம் ஒரு 5-6 அபங்கம் அதெல்லாம் பாடி மகா தீபாராதனை நம்ம சுவாமிக்கு சந்நிதியில் நாளைக்கு சாயங்காலம் 5 மணி சுமார் 5 மணிக்கு அது நம்ம இதிலெல்லாம் வரும், லைவில் வரும், நம்ம யூடியூப் சேனலில் வரும், டைரக்ட் லைவாக வரும், சுவாமி சந்நிதியிலேருந்து வரும். பக்தாள்லாம் அவசியம் தரிசனம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அவாவா ஆத்திர கோலம் போட்டு பெரிய கோலமாக போடணும். பெரிய கோலமாக போட்டு நிறையா தீபங்கள்லாம் ஏற்றி சுவாமிக்கு புஷ்பங்கள்லாம் சாத்தி ஒவ்வொருத்தரும் நம்முடைய கிரகத்தில் நடக்கிற மாதிரி நினச்சி அதை கொண்டாடி சுவாமியினுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும். அதுவே வேண்டாம், நம்முடைய டியூட்டி இது, ஒவ்வொரு ஹிந்துவனுடைய டியூட்டி இது. இதை கொண்டாட வேண்டியது நம்ம பாரத தேசம் மாத்திரமல்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பக்தாள் உள்பட கொண்டாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அது. எல்லா பக்தாளையும் பகவான் ரட்சிக்கணும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஹிந்து சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த மகாத்மா நரேந்திர மோடி. அவருடைய ஒரு பெரிய தபஸ். இந்த 11 நாளாக எங்கெங்கெல்லாம் ராமருடைய சரணம் பட்டதோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் ஆராதனை பண்ணிட்டு நம்முடைய சனாதன ஹிந்து தர்மத்தை ரட்சிக்கணும். அதே நேரம் வேறு எந்த தர்மத்தையும் ஹானி பண்ணக்கூடாது. அவர் ஒரு இஸ்லாமியத்தை மதிக்கிறார், கிறிஸ்தவால மதிக்கிறார், முஸ்லீம்ஸை மதிக்கிறார், பாக்கி எல்லா மதத்துக்காராலையும் மதிக்கிறார். சாத்விகராக இருக்கிறதுனால தான் சுவாமி அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்க வச்சிருக்கார். அவன் எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஆரோக்கியத்தோடு சௌக்கியமாக இருக்கணும்னு சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும். நாளை தினம் சுவாமி சந்நிதியில் பாக்கி சத் சங்கம் நடக்கும். சாக்கேத நிலையாய சனக முனி பூஜ்யாய சரயூநதி தீர விகரணாய ராகேந்து வதனாய ரம்ய குண நிலையாய ராஜாதிராஜாய ராகவாய ஜயமங்களம் நித்யம். बोल राजा रामचंद्र भगवान की जय. जय सद्गुरु मूर्ति की जय. आंजनेय मूर्ति की जय.